ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து கோயிலுக்கு வரோம்னு சொன்னோம் இல்லையா, வந்துட்டோம். இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில், மதுரை வீரன் கோயில், சேலத்தில் இருக்குது. சின்ன கோயில் தான். இதுதான் எங்கள் குலதெய்வம். பாருங்கள், மதுரை வீரன் இவர் தான் எங்களுக்கு குலதெய்வம். 5 மாதமாக வரவே இல்லை. நான் நேற்று தான் சாமிக்கிட்ட உட்காந்து அழுந்தேன். என்னை ஏப்பா வர விடாமல் பண்ணுறியா அப்படின்ட்டு அவர் இன்றைக்கி காலையில் என்னை வர வச்சிட்டாரு. பாருங்கள், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்ல மாதிரியாக சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி யாரும் கூட்டம் இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக சாமி கும்பிட்டுட்ருக்கோம். கும்பிட்டு முடிச்சிட்டோம், பூஜை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு கிளம்பலான்னு இருக்கோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த கத்தியெல்லாம் இப்போ புதுசாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. விளக்கு வச்சுட்டு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. நான் வச்ச விளக்கு மாவிளக்கு இங்கே சாமிக்கிட்ட வச்சுருந்தேன், அப்புறம் எடுத்து அங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து குளிர வச்சுட்டு நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாயந்தரம் நம்ம அதிலேயே விளக்கு வைக்கணுமா. அதனால் நான் எப்பயுமே எடுத்துகிட்டு வந்து விளக்கு வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் நான் சாயந்தரம் வீட்டில் விளக்கு வைப்பேன். அது இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் எரியட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் யார் மதுரை வீரன் குலதெய்வமா என்னான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த கத்தி, இந்த பாதம் இதெல்லாம் இப்போ செஞ்சு வச்சுருக்குறாங்க. நான் வந்து மாலை வாங்கிட்டு வந்து சாத்தியிருக்கேன். என்னமோ நல்ல மாதிரியாக திருப்தியாக சாமி கும்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. அடுத்த முறை நான் வரும்போது நான் நினச்சிருக்க விஷயம் அவர் நல்ல மாதிரியாக நடத்தி வைப்பாருன்னு நம்புகிறேன். நடத்தி வைப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.